அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம கால்பேக் ஹெல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கால்பேக் ஹெல் அப்படிங்கிறது புரியணும் அப்படின்னா முதல்ல கால்பேக் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே கால்பேக்குன்னு ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். அதற்கான இணைப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முதல்ல அந்த காணொலியை பார்த்துருங்க. அப்பதான் கால்பேக் ஹெல் அப்படிங்கிறது புரியும். சரி, இப்போ கால்பேக் ஹெல்ல ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹெல் அப்படின்னா நரகம். ஒரு ப்ரோக்ராம்ல புதுசா சேஞ்ச் பண்றதுக்கோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு பக் வந்திருக்கு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்பையோ அந்த கோடை படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ணுறப்ப அந்த கோடு க்ளீனாக இல்லாமல் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் நமக்கு நரகமாக இருக்கும். ஏன்னா அது புரியாமல் நம்மளால் எந்த சேஞ்சுமே அதில் பண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி கால்பேக்கை நம்ம முறையாக பயன்படுத்தாமல் ஒரு கால்பேக்குள்ளே இன்னொரு கால்பேக், அந்த கால்பேக்குள்ளே இன்னொரு கால்பேக் அப்படின்னு நெஸ்டடாக கால்பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதை கால்பேக் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்பேக் ஹெல் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கார் சர்வீஸ் சென்டரை ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமாக போட ட்ரை பண்ணுவோம். எளிமைக்காக இதில் நாலே 4 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உதாரணமாக ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போன உடனே சர்வீஸ் சென்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்ஜின் சர்வீஸ்க்கு உள்ள எடுத்துட்டு போவாங்க. இன்ஜின் சர்வீஸ் முடிஞ்ச உடனே வீல் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க. வீல் அலைன்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வாட்டர் சர்வீஸ் பண்ணி வண்டியை டெலிவரிக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. இந்த 4 ஸ்டேஜஸும் 1 by 1 தான் நடக்கணும். ஒரே நேரத்துல எல்லாமே பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல கோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ட்ரிக்கு அந்த ஸ்டெப்புக்குன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரு ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத சிமுலேட் பண்றதுக்காக நான் செட் டைம் அவுட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் முடிஞ்ச உடனே நம்ம எந்த கால்பேக் பாஸ் பண்ணுறோமோ அந்த கால்பேக்கில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எரர், செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அனுப்புகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எழுதியிருக்கேன். சர்வீஸ் என்ட்ரி, என்ஜின் சர்வீஸ், வீல் அலைன்மெண்ட், வாட்டர் சர்வீஸ். ஸோ 4 ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அடுத்ததாக நான் சர்வீஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால்பேக் பாஸ் பண்ணுறேன். அது எரர் ரிசல்ட்னு வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எரராக இருந்துச்சுன்னா கன்சோலில் எரர் பிரிண்ட் பண்ணும். இந்த எல் ஸ்பாட்டில் இது வரைக்கும் எல் ஸ்பாட் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த எல் ஸ்பாட்டில் நான் என்ஜின் சர்வீஸ் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஏன்னா சர்வீஸ் என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம என்ஜின் சர்வீஸ் பண்ண முடியும். எரர் இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியாது. அப்போ அந்த எல் ஸ்பாட்டில் சர்வீஸ் என்ட்ரிக்கான ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ஜின் சர்வீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ அந்த என்ஜின் சர்வீஸ் கால் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம அனுப்புகிறோம், கரெக்டாக? இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எரர் வரும். எரராக இருந்துச்சுன்னா அங்கேயே ரிட்டர்ன் ஆயிடுவோம். அப்படி இல்லாட்டி ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிட்டு வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கால்பேக் போகும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் எரர் சக்ஸஸ்ஃபுல்னா ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் வாட்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே வாட்டர் சர்வீஸ்க்கும் ஒரு கால்பேக். ஸோ அதோட ஃபைனலாக நம்ம எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய நெஸ்டட் லெவல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமை வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் கால்பேக் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த கால்பேக்குள்ளே இன்னொரு கால்பேக் கால் பண்ணுறோம். அந்த கால்பேக்குள்ளே இன்னொரு கால்பேக், இப்படியே நெஸ்டட் லெவலில் கால்பேக்குள்ளே கால்பேக் நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால அதை கால்பேக் ஹெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி கால்பேக் ஹெல்ல எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி பெட்டராக க்ளீனராக எழுதலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கால்பேக் ஃபங்க்ஷனையும் தனித்தனி ஸ்டெப்பாக நம்மளால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நெஸ்டட் லெவலை நம்மளால் குறைக்க முடியும். அதன் மூலயமா அந்த கோடை கொஞ்சம் ரீடபுளாக மாற்றலாம். அதை எப்படின்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ட்ரி ரிஜிஸ்டர், என்ஜின் சர்வீஸ் டன், அலைன்மெண்ட் இஸ் டன், அப்புறம் வாட்டர் வாஷ் இஸ் டன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். எல்லாம் ஒரே நேரத்தில் பேரலாகவும் நடக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படின்னா இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நான் தனி நேம்டு ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வச்சு அதை நான் எழுத போகிறேன். உதாரணமாக சர்வீஸ் என்ட்ரிக்குள்ளே இருக்கிற கால்பேக்கு ஆஃப்டர் சர்வீஸ் என்ட்ரிக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாக நான் பிரித்து எழுதிட்டு அதை நான் இங்கே அனுப்ப போகிறேன். ஒரு நெஸ்டட் லெவலில் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்த லெவலில் எந்த கால்பேக் இருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் அடுத்ததாக பாஸ் பண்ணுற கால்பேக்.
அப்போ இந்த கால்பேக்கை நம்ம அடுத்த ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்னென்னா ஆஃப்டர் என்ஜின் சர்வீஸ். இப்போ இதுக்கு அடுத்த லெவலில் இருக்க கால்பேக் இந்த ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆஃப்டர் வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கால்பேக் இதுதான். அது வந்து ஆஃப்டர் வாட்டர் சர்வீஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமே சர்வீஸ் என்ட்ரின்னு இருக்குது, என்ஜின் சர்வீஸ் இருக்குது, வீல் அலைன்மெண்ட், வாட்டர் சர்வீஸ். ஸோ இந்த நாளும் அந்த பேசிக் ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கோம். அதாவது ஆஃப்டர் சர்வீஸ் என்ட்ரி நம்ம இன்ஜின் சர்வீஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் இன்ஜின் சர்வீஸ் வீல் அலைன்மெண்ட் பண்ணுறோம், வீல் அலைன்மெண்ட்டோட கால்பேக் ஆஃப்டர் வீல் அலைன்மெண்ட். அப்போ ஆஃப்டர் வீல் அலைன்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த கால்பேக் வந்து ஆஃப்டர் வாட்டர் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நெஸ்டடாக கால்பேக்ஸ் இருந்ததை நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து அந்த நெஸ்டட் லெவல் இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி கோடை மாற்றிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் சேமாக இருக்குது. நம்ம நெஸ்டட் லெவல் ஆஃப் கால்பேக்ஸ் வர்றப்ப இந்த மாதிரி தனித்தனியான ஃபங்க்ஷனாக போட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால் கால்பேக்ஸை உபயோகப்படுத்த முடியும். இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட அடுத்தடுத்த ஃபீச்சரை நம்ம மற்ற காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.